ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பல அப்டேட் இருக்குது. அதை பற்றி பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. இப்போதைக்கு என்னடான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு புதுசாக டர்ட் பைக்கு எக்கச்சக்கமாக வந்திருக்கு. அந்த அப்டேட் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல்ல இந்த டர்ட் பைக்கோட டாப் ஸ்பீடாக பார்த்துருவோம். ஏன்னா எப்பயும் நம்ம ஏதாச்சும் ஒரு புது வண்டி வந்தால் முதல்ல டாப் ஸ்பீடு என்னதான் பார்த்துடலாமேன்னு எனக்கு ஒரு ஐடியா. இப்போதைக்கு இதோட டாப் ஸ்பீடு 190, அதுக்கு மேலே போகல. இதனால 190க்கு மேலே தர முடியும். ஆனால் என்ன, இது கொஞ்சம் படிக்கட்டு அந்த மாதிரி குதிச்சு போகும். இவங்க இப்படி இப்படி குதிக்காது. சரி, ஓகே. இப்போதைக்கு இதை எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிடுறேன். முதல்ல நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருப்பேன் கைஸ். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆர்ஜிஎஸ் மெனுவில் வந்து லோடுன்னு கொடுத்துருங்க. லோடுன்னு கொடுத்த உடனே அவ்வளோதான், உங்களுக்கு இது டர்ட் பைக் வந்துடும். அதோட இந்த பைக்கில் கலர் மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கலர் மாற்ற முடியும். ஆனால் என்ன, அந்த ஒயிட் கலர் சைடு தவிர கொஞ்சோண்டு மற்றதெல்லாம் மாற்ற முடியுது. இவ்வளோதான். அடுத்து இல்லை, பிங்க் கலர் வேணாம், வேறு ஏதாச்சும் நம்ம கலர் போடுவோம். நம்ம கலர் ஏதாச்சும் ஒரு ப்ளூ கலரு. ப்ளூ கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கு. சரி, ஓகே, வாங்க இப்போதைக்கு அப்டேட் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இப்போதைக்கு நானோ மினின்னு ஒரு கார் விட்டாங்களே டாட்டா கம்பெனிலேருந்து, அந்த கார் கொண்டு வர போகிறாங்களா? இப்போ நான் பிக்சரை போடுற பாருங்களேன். அதோட இன்னும் 2 கார் கொண்டு வர போகிறாங்களாம். அதுக்கு முன்னாடி நமக்கு 5 தடவை 0 போட்டால் ஒரு ஸ்கூட்டி வரும். இருங்க கொஞ்சம் அந்த ஸ்கூட்டியை போட்டு காமிச்சிட்றேன். இது ஒரு நான் உங்களுக்கு இப்போ ஒரு கார் சொல்லிட்டேன், இன்னும் 2 கார் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல இந்த ஸ்கூட்டியை சொல்லிடுறேன். இப்போதைக்கு இந்த ஸ்கூட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கூட்டிலேயே பீஸா பாக்ஸை வச்சு பீஸா டெலிவரி பண்ணுற மாதிரி வரப்போகுது. ஓகே கைஸ், இப்போதைக்கு இந்த ஸ்கூட்டியில் நம்ம வந்து பீஸா டெலிவரி பண்ணுற மாதிரி வரும்னு சொன்னோம். அந்த பிக்சர் இப்போ நான் போடுறேன் பாருங்களேன். இப்போதைக்கு 3ஆவதாக வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின், அதாவது அது வந்தே பாரத் ட்ரெயின் தான். அந்த ட்ரெயின் கொண்டு வர போகிறாங்களா கைஸ். இப்போ நான் பிக்சரை போடுற பாருங்களேன். ஆனால் பார்க்க செம்மையாக தான் இருக்கு. ஆனால் இந்த ட்ரெயின் வருமானு தான் தெரில. இப்போதைக்கு கடைசியாக 2 கார் இருக்குது. அந்த 2 கார் என்ன பேர் சொல்கிறதுனே தெரில. ஆனால் என்ன 3 கார் விடுறானுன்னே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இருங்க, நான் அந்த கார் பேரை பார்த்துட்டு வந்து பிக்சரி போட்டுறாருங்க நிமிஷம் கைஸ். இப்போதைக்கு நான் முதல்ல போடுற கார் பேர் வெர்னாவா. எனக்கு காரு பற்றி ஒன்றும் அவ்வளோ தெரில. நான் இப்போதைக்கு அந்த கார் பேர் மட்டும் சொல்கிறேன். இப்போதைக்கு இன்னும் ஒரு கார் போகுது, செல்டாஸ்னு. இப்போ நான் பிக்சரை போடுற பாருங்களேன். இத்தனை காரு கைஸ், 3 காரு, ஒரு ஸ்கூட்டி, ஒரு ட்ரெயின், அதுக்கப்புறம் ஒரு பைக்கு. மொத்தத்தில் இது வண்டிங்க சம்மந்தப்பட்ட அப்டேட்டு தான். சரி, ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்க்குறேன். இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இப்போதைக்கு நம்மளோட அஸ்லாம் கேமர் இருக்காங்களா, அந்த அஸ்லாம் கேமர் 3D 5Dன்னு ஒரு புது யூடியூப் சேனலை திறந்துருக்கீங்க. கமெண்ட் போட்டிருந்தீங்க. நான் கூட சீக்கிரத்தில் உங்கள் கமெண்ட்டை நெக்ஸ்ட்டு வீடியோவில் ரீட் பண்ணுறேன் அஸ்லாம் கேமர். சரி, ஓகே, இப்போதைக்கு நான் வீடியோ முடிச்சிடறேன். சரி, ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.